வணக்கம். இது தங்கம் டெய்லர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பிகினர்ஸுக்கு தேவையான நிறைய டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இடுப்பு ஜாயின் பண்ணும்போது அந்த ஏற்ற இறக்கங்கள் வருது பாருங்க, ஜாயின் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரி காரணங்கள்னால வரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நெக்கோட ரவுண்டு வந்து எந்த மாதிரி மார்க் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நிறைய பேருக்கு வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து அடிக்கடி கமெண்டில் சொல்கிறீங்க. அதுக்காக தான். அதே மாதிரி அந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல எப்படி வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து நான் 1 மீட்டர் அளவுக்கு கிளாத் எடுத்துருக்கேன். இந்த அளவு ப்ளவுஸில் வந்து அளந்ததை நான் இதில் கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு தேவையான டிப்ஸும் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல புரியாமல் போகலாம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ இதை வந்து நான் அந்த மார்பு சுற்றளவு வந்து ஒரு 12.25க்கு இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டு நீளமாக இதை கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணுவோம் பாருங்கள், அதே மெத்தடில் தான் இதை கட் பண்ண போகிறேன். இப்போ நீளமாக அந்த 2 மடிப்பாக இருக்குது பாருங்கள், இதை அப்படியே வந்து 4ஆட்டம் மடிச்சிடலாம். அந்த மேலே இருக்கக்கூடிய கிளாத் வந்து சரியான அளவுக்கு இருக்கும். கீழே இருக்கிறது வந்து கொஞ்சம் அப்படி நீளமாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வரக்கூடிய அந்த உயரத்தை அப்படியே வந்து இந்த கீழே இருக்கக்கூடிய கிளாத்தில் விட்டுருப்பேன். மேலே இருக்கிறது வந்து சரியாக மடித்து போட்டிருப்பேன். இந்த பிசுறு வரக்கூடிய இடத்துலலாம் அளந்துட்டு மார்க் பண்ணுங்கள். ஏன்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பக்கத்தில் அந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதி வந்து சரியில்லாமல் இருக்கலாம். அதனால நம்ம அளந்து மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே நிரப்புக்கு வந்துடும். இப்போ மேலே இருக்கக்கூடிய கிளாத்து தான் நமக்கு சரியான அளவு. அதில் நான் அளவுகளை குறிக்க போகிறேன். இந்த கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் அதை மடித்து போடக்கு பார்த்து தான் போட்டிருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த எல்லா கிளாத்துமே ஒரே மாதிரி ஈவனாக வரணும். அதனால இந்த மாதிரி சரியாக மடித்து போட்டிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி விலகி போச்சு அப்படின்னா அங்கங்கே பின் போட்டு வச்சுடுங்க. நான் வந்து பின் போட்டு வைக்கலை. இப்போ சரியான உயரம் வந்து 14.25, அதுக்கு கூடால 2 இன்ச்சு சேர்த்து 16 வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள் மேலே, அதில் வந்து இந்த மாதிரி நான் 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கேன். ஏன்னா இதில் தான் நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் வருதுல, அது மேலே பிடிச்சி தைக்கிறது 1/2 இன்ச்சு. அந்த கீழே உயரம் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதுக்கு மேலே 1.5 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். இது 1.5 இன்ச்சு வந்து அடிப்பகுதியில் இருக்க கிளாத்தில் தான் நம்ம வந்து மடித்து தைப்போம். நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி மேலே வந்து சொல்லியிருக்கேன், லைட்டாக மார்க் பண்ணி விட்டுருக்கேன். அந்த மேலே இருக்கக்கூடிய கிளாத் இருக்குது பாருங்கள், மடிப்பு பகுதியில் 2.5 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 6.25 இன்ச்சு உயரம், இந்த முன்கழுத்தோட உயரம் மார்க் பண்ணி இந்த இடத்துல 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நெக்கை வந்து வரைய போகிறோம். இதில் வந்து ஒரு சில பேருக்கு சந்தேகம் இருக்குது. இப்போ நெக்கை வந்து நீங்கள் எப்படி சரி பார்ப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து 6.25 இன்ச்சு போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மேலே அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது 1/2 இன்ச்சு அந்த அளவு ப்ளவுஸில் தையல் இருக்குல்ல, அந்த தையலை கரெக்டாக அதில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது அந்த மார்க்கு இருக்குது பாருங்கள், அந்த மார்க்குக்கு 1/4 இன்ச்சு வெளியில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம தச்சு முடிச்சதுக்கப்புறம் வெளியில் தான் வரும். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நெக்கு எங்கே வந்து முடியுது பாருங்கள். நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை விட ஒரு 1/2 இன்ச்சு இறங்கி வருது இந்த நெக்கோட உயரம். அப்போ நம்மளுக்கு இந்த மார்க்கில் இருந்து 1/4 இன்ச்சு இறக்கணும் கீழே. ஏன்னா அந்த ரவுண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது நான் வந்து மார்க் பண்ணியிருந்ததில்ல. இப்போ நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த அளவை விட ஒரு 1/4 இன்ச்சு கீழே வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த பாக்ஸை எப்படி 1/4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிட்டே, அப்போ தான் தெளிவாக புரியும் உங்களுக்கு. இப்போ இது வந்து அளவு ப்ளவுஸ் வந்து செக் பண்ணிட்டேன், சரியாக வந்துட்டு. இப்போ அந்த அளவு வந்து அவங்களுக்கு அந்த ரவுண்டு நார்மலாக இருக்கும். இப்போ நல்ல அகலமாக போடுறதா இருந்தால் இப்போ அந்த இடத்துல 2வது ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரவுண்டு, அது வந்து 1/2 இன்ச்சில் இருக்கும். நான் பண்ண மார்க் வந்து ஒரு 3/4 இன்ச்சு அந்த கார்னர்லேருந்து வரும். அது வந்து சரியான அளவு, நார்மலாக போடக்கூடியது. 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல அகலமாக வரும். இப்போ அந்த நெக் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அந்த ஒரு மாதிரி யூ மாதிரி வருது பார்த்தீங்களா, அந்த ஒடுங்கிக்கிட்டு, அது வந்து முதல்ல இருக்கக்கூடிய மார்க்கு. இப்போ 2வது இருக்க மார்க் பார்த்திங்கன்னா அப்படி நல்லா ரவுண்டாக வரும். அந்த அடியில் இறங்கி வரும்போது நல்லா அப்படி வளைவாக ரவுண்டாக வரும். இந்த மாதிரி வித்தியாசமாக தான் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். ஒரு சில பேர் எப்படின்னா நமக்கு வந்து அந்த வளைவு வரக்கூடிய இடத்துல எங்கேயுமே கொஞ்சம் கூட அந்த சதை பகுதிகள் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த மாதிரி இப்படி முட்டை மாதிரி வருது இல்லையா ஊச்சியாக, அந்த ரவுண்டு வந்து ஒடுங்கி வரும், அது வந்து போட விரும்புவாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் அகலமாக போடுறவங்க வந்து நல்லா கொஞ்சம் நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அகலமாக ரவுண்டாக வரும் அப்படின்ட்டு அந்த மாதிரி போட விரும்புவாங்க.
இதுதான் 2 நெக்குக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ அடுத்த பகுதியில வந்து நான் வந்து ஆம்கூல் வந்து வரைஞ்சிருக்கேன் பாருங்க. 5 இன்ச்சில ஆம்கூல் உயரம் மார்க் பண்ணி இந்த மாரி ரவுண்டு போட்டிருக்கேன். இப்போ அந்த மேலேயும் கீழேயும் ஒரு மார்க் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க. அதுக்குள்ள தான் இந்த ரவுண்டு வந்து வரைகிற மாதிரி நான் வந்து வச்சிருக்கேன். இப்போ இதில நார்மலா நம்ம வந்து முதல்ல போட்டிருக்கோம்ல, அந்த மார்க் வந்து 4 கிளாத்த சேர்த்து கட் பண்ணுறது. அதுக்கு உள்பக்கமா போட்டிருக்கிறது வந்து 1/2 இன்ச் ரவுண்டு. இது வந்து நமக்கு முன்பக்கம் மட்டும் கட் பண்ணக்கூடியது. இந்த ரவுண்ட அப்படியே நம்ம வெளியில வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ இதில தான் பிரச்சனை வரும். உயரம் அடிச்சு தைக்கிறதுல. இப்போ நெறைய பேர் வந்து நான் எல்லாமே சரியா தைக்கிறேன். பட்டியெல்லாம் சரியா தைக்கிறேன். ஆனா எனக்கு இந்த உயரம் வந்து ஜாயின் பண்ணும்போது முன்ன பின்ன வருது அப்படின்னா, இந்த இடத்துல பிரச்சனை வரும். ஏன்னா, நம்ம அந்த 1/2 இன்ச்சு அந்த ரவுண்டுக்குள்ள தான் 2 பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுக்குள்ள தான் முடிக்கணும். அதில முடிக்கல, அத விட்டு நீங்க வந்து வெளியில அப்படியே கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து உடம்புலாம் பிடிச்சு தைக்கக்கூடிய அளவு வந்துரும். அதில வரும்போது 1/4 இன்ச்சு வந்துட்டு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கை தைக்கும்போது 1/4 இன்ச்சு முன்ன பின்ன வந்துரும். அது வந்து இடுப்பு பகுதி நம்ம சரியா இருந்தாலும் கைப்பகுதி ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் பிரச்சனையில கொண்டுக்கிடும். அதுதான் காரணம். இதெல்லாம் நீ வந்து கொஞ்சம் கவனிச்சுட்டாலே போதும். கட்டிங் வந்து கரெக்ட்டா போட்டுட்டோம் அப்படின்னாலே ஸ்டிச்சிங்கில பிரச்சனையே இருக்காது. இப்போ நம்ம அந்த மார்போட உயரத்த மார்க் பண்ணி, அந்த ஊக்குப்பட்டி இருக்க இடத்துலயும் மார்க் பண்ணியிருக்கேன். மார்போட உயரம் சென்டர்ல இருக்கு பாருங்க. அதிலருந்து 2 பக்கமும் ஒவ்வொரு இன்ச்சுக்கு மேல நான் வந்து மார்க் பண்ணி இந்த மாரி டாட்டா வச்சு விட்ருக்கேன். இது வந்து நமக்கு கட் பண்ணி எடுக்கக்கூடிய அளவு. இப்போ இதில நம்ம வந்து இந்த கிளாத்தில் 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்போம். அந்த டாட் பிடிக்கக்கூடிய இடத்துல. பட்டியில் 1/2 இன்ச்சு பிடிப்போம். அதே மாதிரி பட்டியில் கீழே 1/2 இன்ச்சு மடித்து திருப்பி தையல் போடுவோம். அப்போ இதில் மொத்தம் 1 1/2 இன்ச்சு வந்து சரியாக போயிடும். மேலே ஷோல்டரில் வந்து 1/2 இன்ச்சு பிடிச்சி தைப்போம் பாருங்க. அப்போ மொத்தம் 2 இன்ச்சு உயரம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் இல்லையா, அது சரியாக போயிடும். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க அந்த பட்டியோட அந்த டாட் வந்து பிடிச்சிருப்போம் பாருங்க, அந்த இடத்துல நல்லா ஒடுங்கி வந்துக்கும். அந்த இடத்த இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் மார்க் பண்ணியிருக்கக்குள்ள அளவுகள் வந்து மேலே தையலுக்கு இருக்கக்கூடிய அளவு சரியாக வரும். இந்த மாதிரி கூட நம்ம வந்து கவனிச்சிடலாம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பட்டி வந்து தனியாக கட் பண்ணி போடுவாங்க. இப்போது அளவு ப்ளவுஸில் வேறு மாதிரி இருக்குது, அதனால நம்ம அதே மாதிரி தானே தைக்கணும் அப்படின்ட்டு அளவு ப்ளவுஸில் பெருசாக இருந்ததுன்னா பெருசாக கட் பண்ணி போடும்போதும் அந்த பட்டி வந்து நம்ம எடுத்துருக்க உயரத்தை விட முன்ன அப்படியே இறங்கி தொங்குற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்காது. இப்போ நான் வந்து இந்த பின்பக்கம் உயரம் வந்து மடித்து தைக்கக்கூடியதா மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. இதில் வந்து 1 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 1/2 இன்ச்சு தான் நம்ம மடித்து தைக்கக்கூடிய அளவு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 2 3 மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க பட்டியில். இந்த 3 மார்க்குக்குமே அதில் வந்து இடம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 1 1/2 இன்ச்சு இந்த கீழே நம்ம வந்து பிடிச்சி தைக்கக்கூடிய 1 1/2 இன்ச்சு இது எல்லாமே இந்த இடத்துல சரியாக போயிடும். எப்போவுமே நம்ம வந்து கொஞ்சம் யோசிக்கணும். யோசித்து கட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல இதிலலாம் இந்த தையல் வரும். அப்போ இந்த பகுதியில் இவ்வளவு குறைக்கும். அப்போ இது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சா போதும். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ நம்ம வந்து தையலுக்கான அளவு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இந்த 1/2 இன்ச்சு இப்போ விடக்கூடிய இடத்துல நீங்கள் வந்து 1/4 இன்ச்சை பிடிச்சி தைச்சிட்டிங்க அப்படின்னாலும் பட்டி உயரத்தில் வந்து அதிகமாகும். இப்போ வந்து நான் அந்த பட்டி வந்து சரியாக முதல்ல மார்க் பண்ணேன் பாருங்க. இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். எடுத்துட்டு இந்த பட்டிக்கு வெளிப்பக்கமாக ஒரு 1 இன்ச்சு இந்த பட்டியோட அகலத்தை வந்து நான் கம்மி பண்ணிவிட போகிறேன். ஏன்னா இது வந்து நமக்கு தேவையில்லை. ரொம்ப அதிகமாக வச்சு தைச்சிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல வந்து நம்ம டாட் பிடிப்போம் பாருங்க. டாட் பிடிக்கும்போது நமக்கு இங்கே வெளியில் வந்து கண்டிப்பாக ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே குறைஞ்சிரும் அந்த அகலம் வந்து. அப்போ நம்ம பட்டி தைச்சதுக்கப்புறம் இப்படி ஜாயின் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈக்குவலாக வரும். இன்னுமே பட்டி வந்து கொஞ்சம் வெளியில் தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் 1 இன்ச்சு வந்து நான் வெட்டி வந்து குறைச்சிருக்கேன். இப்போது அந்த ஆம்கூல் பகுதியில் போட்டிருக்க வளைவு இருக்குது பாருங்கள். அந்த வளைவில் 4 பீஸையும் சேர்த்து கட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த உள் பகுதியில் வளைவு போட்டிருக்கோம் பாருங்க. அந்த 2 பக்கமும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மார்க்கில் இருந்து தான் கட் பண்ணணும். இங்கே முன்னே இருந்தே கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுற இடம் இந்த இடத்துல தான் வந்து அந்த 1/2 இன்ச்சு ரவுண்டு அப்படியே வந்து கட் பண்ணி நம்ம எடுக்கணும். அந்த மேலேயும் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம்ல சென்டரில், அதுக்கு உள்ளேயே தான் நம்ம முடிக்கிற மாதிரி பார்க்கணும். அப்போ தான் அங்கே ரவுண்டு வந்து சரியாக வரும். அந்த மார்க்கை விட்டு வெளியில் அந்த 1/4 இன்ச் அளவுக்கு லேசாக மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த இடம் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் இதை வந்து ஒரு சின்ன விஷயம் தான். நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா போதும். இப்போ நெக்கு நான் எதில் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்கு வந்து நமக்கு ரொம்ப ஒடுங்கி வேண்டாம். நார்மலாக வேணும் இவங்களுக்கு. அதனால் நான் வந்து அந்த
அடியில் போட்டிருக்க ரவுண்ட் இருக்குது பாருங்க, அதில் வந்து கட் பண்ணிவிட போகிறேன். எப்போவுமே வந்து முன் நெக் வந்து அளக்கிறதுல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் அந்த கழுத்தோட அகலம் உயரத்தில் கொஞ்சம் வித்தியாசம் வந்தாலும் நமக்கு வந்து தெரிஞ்சிடலாம். ஆனால் நெக்கை வந்து இழுத்து பிடிச்சி வச்சு அளக்கக்கூடாது, ஃப்ரீயாக விட்டு தான் அளக்கணும். இழுத்து வச்சு அளந்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம இழுக்க இழுக்க கீழே வரைக்கும் இறங்கி வந்துகிட்டே இருக்கும். 6 இன்ச்சு இருக்கக்கூடிய உயரம் 7 இன்ச்சு வரைக்குமே வந்துடும். அதே மாதிரி நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பிரச்சனையில் தான் கொண்டு விடும். இப்போ நம்ம வந்து பின் கழுத்து பாக்ஸ் வரைஞ்சி ரவுண்டு போட்டாச்சு. இந்த ரவுண்டில் நம்ம நார்மலாக போடக்கூடியதை போட்டிருக்கோம். இப்போ இந்த ரவுண்டுலேயும் இந்த மாதிரி அகலமாக வேணும் அப்படின்னா அந்த ரவுண்டுக்கு வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி பண்ணணும். அப்படி நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நல்ல ரவுண்டு அப்படியே அகலமாக வரும். இல்லை எனக்கு ஒடுங்கி வந்தால் போதும், அந்த முட்டை மாதிரி சொன்னோம் பாருங்க, அந்த மாதிரி வேணும் அப்படின்னா இப்போ உள்பக்கமாக கொஞ்சம் மேலேருந்தே அந்த அகலத்தை ஒடுக்கி எடுத்துருக்கோம், இப்படி வரும். அப்போது இதில் 3 விதமாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மார்க் பாருங்கள், நம்ம வந்து இப்போது நார்மலாக கட் பண்ணக்கூடியது அந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் தான். இப்போ எனக்கு ரொம்ப அகலமாக வேணும், நல்லா அந்த ரவுண்டு வந்து விரிஞ்சு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த வெளிப்பக்கமாக போட்ட ரவுண்டில் கட் பண்ணலாம். ஒடுங்கி வேணுங்கிறவங்களுக்கு அந்த உள்பக்கமாக போட்ட ரவுண்டில் வந்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி 3 விதமாக நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ வந்து நெக்கை கட் பண்ணியாச்சு. இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட்னாலும் கிளியர் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உடம்பு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. ஏற்ற இறக்கம் எதனால் வருது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், உடம்பு பகுதியில் வரக்கூடிய டவுட்டுக்கு. இனி வந்து கையில் என்ன மாதிரி பிரச்சனை வரும், அது எதனால் ஏற்ற இறக்கம் வரும் அப்படிங்கிறத கையிலே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். இப்போ 4 ஆட்டு மடித்து போட்டிருக்கேன். விளிம்பு பகுதி வந்து அடியில் இருக்குது. நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்காக எல்லாம் மார்க் பண்ணி விட்டுடலாம். அந்த இடத்துல வந்து நான் 3/4 இன்ச்சு உயரத்தை மார்க் பண்ணி கோடு போட்டுவிட போகிறேன். இது வந்து ஹெம்மிங் பண்ணக்கூடிய அளவு. இப்போ நம்ம நார்மலாக கை வச்சு கட் பண்ணும்போது அந்த வலது பக்கம் உள்பக்கமாக எடுப்போம் பாருங்கள், அந்த கை பகுதியை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த மார்க்கிங்குக்கு மேலே கையோட உயரத்தை வச்சாச்சு. வெளிப்பகுதியில் எந்த இடத்துல தையல் வருதோ அந்த தையலுக்கு மேலே அரேஞ்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உடம்புல தையல் போட்டிருப்போம் பாருங்கள், அந்த தையலையும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த உயரத்தை சரியாக பிடிச்சி வச்சுட்டு அந்த தையல் முடிகிற இடத்துக்கு மேலே அரேஞ்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சென்டர்லேயும் அந்த கிளாத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது எப்போவுமே அந்த தையலை விட்டு மேலே அரேஞ்சி மார்க் பண்ணுங்க, ஏன்னா அதான் நம்ம கட் பண்ணக்கூடிய இடம். அதனால் இந்த மாதிரி இப்போது நல்லா கை எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சி மார்க் பண்ணிட்டேன். இந்த இடம் தான் நம்ம வந்து உடம்போட ஜாயிண்ட் ஆகிற இடம். அதுக்கு வெளிப்பகுதியில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்து. இப்போ கைக்குழி நான் வந்து எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். நமக்கு அந்த மடிப்பு பகுதியிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு அப்படியே உள்ளே வந்து சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சு வரணும். அதுக்கப்புறமா அந்த உடம்பு மார்க் இருக்குது பாருங்கள், அந்த மார்க்குக்கு உள்ளேயே முடிச்சிடணும் கைக்குழியை. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வந்து அந்த உடம்பு ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு வெளியில் வந்திருக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு. இப்போ ஒரு சில பேர் இப்படி கட் பண்ணும்போது ஆரம்பத்துலேருந்தே அந்த 2 கிளாத்தையும் பிடிச்சி கைக்குழி கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணும்போதும் நமக்கு இந்த இடத்துல வந்து உடம்பு ஜாயின் பண்ணி பாருங்க, அதில் வந்து உயரம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு குறைஞ்சிரும். இதே மாதிரி குறைஞ்சாலும் அது பிரச்சனை தான். ஏன்னா இந்த கட்டிங்கும் அந்த உடம்புல போட்டோம் பாருங்க, அந்த கட்டிங்கும் இதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேட்ச் ஆகணும் அப்படின்னா இப்படி கட் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு அந்த பின்பக்கத்தை விட முன்பக்கத்தில் உடம்பு ஜாயிண்ட் ஆகும்போது 1/2 இன்ச்சு குறைஞ்சிரும். இதுதான் பிரச்சனை. ஏன்னா காம்கூல் பகுதியில் இடுப்பு உயரம்லாம் கரெக்டாக இருந்தாலும் கை ஜாயின் பண்ணும்போது பிரச்சனை வருது அப்படிங்கிறது இதுதான் காரணம். இப்போ நம்ம வந்து அந்த மடிப்பு பகுதியில் வந்து 2 இன்ச்சுக்கு உள்ளே வந்து வளைவு வரணும். அதே மாதிரி உடம்பு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க, அதிலேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு உள்ளேயே இந்த கைக்குழி கட் பண்ணுறதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அளவு வந்து சரியாக வந்துடும். ஏன்னா ஒரு சில நேரம் நம்ம வந்து அந்த உடம்பு மார்க்கை விட கொஞ்சம் உடம்பு மெலிஞ்சாலும் உள்ளே தள்ளி வந்து ஒரு பிடிச்சி தையல் போடுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் எப்போவுமே அந்த உடம்பு ஜாயிண்ட்டை விட உள்ளேயே ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு உள்ளேயே இந்த வளைவை வந்து முடிச்சுக்கிடணும். அதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம கட்டிங் வந்து ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் போடுறோம். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து தச்சு பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு கூட முன்ன பின்ன வரவே வராது. இப்போ கைக்குழி கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 கிளாத்தை மட்டும் பிடிச்சிட்டு அந்த உடம்பு மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அப்படியே உள்பகுதியில் தான் நான் வந்து இந்த 1/2 இன்ச்சு வளைவை வந்து கட் பண்ணி எடுக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த முன்பகுதி தைக்கும்போது ஈஸியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேலே கட் பண்ண கிளாத்தை 2 எடுத்து சின்னதாக ஒரு கட் கொடுத்துக்கிடுவோம் அந்த இடத்துல. அப்போ தான் டக்குனு நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்படி உயரம் வரைஞ்சிருக்கோம் பாருங்க, அந்த இடத்துலையும் ஒரு கட் கொடுத்து வச்சுருங்க, சென்டர் பகுதியிலையும் ஒரு கட் கொடுத்துருங்க.
4 கிளாத்தையும் சேர்த்து. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த இடங்கள் வந்து துல்லியமா மார்க் வந்து வரும். இப்ப இந்த வீடியோல 2, 3 சந்தேகங்கள் வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ஒரு லைக்கும் குடுத்துருங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிருங்க. அப்போ நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ணாம எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோ பொறுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.